நம்ம 3 மாதங்களுக்கு முன்பு செவ்வாழை கன்றுகள் நடவு செஞ்சோம். நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இதற்கு 20 நாள் முன்னரே, அதாவது 2வது மாதத்தோட நிறைவில் ஒரு உரம் கொடுத்தேன். 45 நாள் நிறைவடைந்த நிலையில் ஒரு உரம் கொடுத்தேன். இப்போ கணக்குக்கு பார்த்தா 3வது உரம். நம்ம ஒரு சிறு துளை அமைச்சு அதில் உரத்தை வச்சு அப்படியே மூடிவிட்டு தண்ணீர் பாய்ச்ச போகிறோம். அதற்கு காரணம், தண்ணீர் பாய்ச்சும் பொழுது நம்ம உரம் வைக்கிறது அடித்து செல்லப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, 5 நாள் இடைவெளியில் நான் தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி உரம் கொடுக்குற இடைவெளி 25லேருந்து 30 நாளுக்கு ஒரு உரம், அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி, அது ரசாயன உரமாக இருந்தாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். செவ்வாழை கன்றுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா பராமரித்தா 9 மாதத்திலேயே குலை தள்ளி 12 மாதத்திலேயே அறுவடை செய்யலாம். நிறைய பேர் 15 மாதங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம பராமரிக்கிறதா இருக்குது எவ்வளவு நாட்களில் அறுவடை முடிக்கலாங்கிறது. அப்படி நம்ம டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே அறுவடை செஞ்சால் தான் நல்ல விலையும் இருக்குது, காற்று காலமும் இல்லை. அதனால தான் நம்ம உரம் வைக்கிறதுலையும் சரி, தண்ணீர் பாய்ச்சறதுலையும் எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் எப்படி உரம் வைக்கிறேங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக விளக்க முயற்சி செய்கிறேன். உரம் எப்படி வைக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ கன்றுகள் நடவு செஞ்சுருக்கோன்னு சொல்லிடுறேன். 800 கன்றுகள் நடவு செஞ்சுருக்கோம். செவ்வாழை கன்றுகள் 800, 200 கதலி வாழைன்னு. இடைவெளின்னு பார்த்தா 7 அடி இடைவெளி. நிறைய பேர் 8 அடி விடணும்னு சொல்லுவீங்க. ஆனால் 8 அடி விடுறப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, வெயிலோட ஊடுருவல் அதிகமாக இருக்குது. காய்கள் காய்க்கும் பொழுது அந்த காய்களோட நிறம் மாறுது. இதே 7 அடிங்கும் பொழுது மரம் நல்லா அடர்ந்துக்குது. ஓரளவுக்கு அந்த சருகு வைக்கிறது குறைவாக வச்சாவே போதும் அப்படிங்கிறது தான் உண்மையான காரணம். இன்னொன்று, 2 மரங்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியில், அதாவது 3 அடி பார் ஓட்டியிருந்தோம். அந்த இடையில இருக்கிற ஒரு பாரில் பருத்தி ஊனியிருந்தோம். இப்போ பருத்தி பார்த்திங்கன்னா நல்லாவே, அதாவது வாழைக்கன்று போடும் பொழுதே நம்ம பருத்தி கோட்டையும் ஊனிட்டோம். இப்போ காய்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பிக்குது. இன்னும் 1 மாதத்துக்குள்ளே எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு தடவை ஏகத்துக்கும் வெடித்தோன்னா நம்ம அதிலேருந்து பருத்தி எடுத்துகிட்டு அப்படியே மினி டிராக்டர் விட்டு ரொட்டாவேட்டரில் உழவு செஞ்சுருவோம். உழவு செய்யும் பொழுது இந்த தண்டு, இந்த தலை, காய்கள் எல்லாமே அப்படியே மண்ணோட மண்ணாக தூளாகி, இந்த மண்ணை அப்படியே அடுத்த டில்லர் விட்டு மண்ணளிக்கும் பொழுது இந்த செவ்வாழை கன்றுகளுக்கு அருமையான உரமாக அமையும். நீங்கள் இயற்கையாக எப்படி தொழு உரம் கொடுக்குறீங்களோ அதுக்கு சமம் இந்த பருத்தி செடியை ஓட்டி விடுறது. ஏன்னா இதில் நிறைய தண்டு நல்லா தடிமனாக இருக்கும். மெதுவாக இந்த தண்டு பகுதியெல்லாம் மக்கி வாழை மரங்களுக்கு நேரடியான மட்கு சத்துக்களாக மாறும். அதனால தான் நான் பருத்தி தேர்ந்தெடுத்தேன். ஒரு சின்ன வருவாயும் கிடைக்கும். அடுத்து அந்த மரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச மட்கும் குப்பையும் சேர்த்த முடியுங்கிறது தான். எல்லாத்துக்கும் இது உகந்ததாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வளர்கிறதுக்கும் ஒரு சத்துக்களை எடுத்துக்கும் தான். ஆனால் அது திரும்ப மறுபடியும் மண்ணுக்கு இந்த செடிகள் மூலமாகவே போயிருங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்து நான் எப்படி உரம் வைக்கிறதுங்கிறத, மரத்தை சுற்றி எப்படி வைக்கிறேங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோவில் நான் எப்படி உரம் வைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். இதுதான் சரியான வழி, இதுதான் எல்லாத்துக்குமே உகந்ததுன்னு நான் சொல்ல வரல. இதிலேருந்து நிறைய பேர் ஏதாவது ஒன்று கற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா, தண்ணீர் இந்த வழியாக வரும், உள்ளே அடுத்தடுத்த மரங்களுக்கு போகும். அதனால் மரத்துலேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி இங்கே ஒரு சிறு பள்ளம் உண்டு பண்ணி நான் இங்கே உரம் வைக்க போகிறேன். நான் வைக்கிற உரம் அமோனியம் சல்ஃபேட். அதுதான் இப்போ தலைச்சத்து நிறைந்தது, சல்ஃபர் இருக்குன்னு அப்படியே மூடி விட்டுறேன். ஏன்னா மரத்துக்கு முன்னாடி வைக்கலன்னா தண்ணீர் நேரடியாக வரப்போ அடித்து செல்லப்படும். வேகமாக தண்ணீர் வருதுன்னா மண் அரிப்புனால இங்கே நம்ம வச்சுருக்கிற உரம் அடுத்த மரத்துக்கு தாண்டி போயிடும், இல்லைனா இங்கே இருக்கிற களைச்செடிகளுக்கு போயிடும். அப்படிங்கிறதுனால தான் மரத்துலேருந்து 1/2 அடி தள்ளி பின்புறமாக வைக்கிறேன். இந்த இடத்துல தண்ணீரோட விசைங்கிறது குறைவாக இருக்கும். ஆனால் நல்லா ஊறி இந்த உரம் கரைஞ்சி மரத்துக்கு தெளிவாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் மரத்துலேருந்து பின்புறம் ஒரு 1/2 அடி தள்ளி வைக்கிறேன். ஏற்கனவே நம்ம இதுக்கு டிஏபி வச்சு தான் மண் அணைச்சி விட்டோம். அது ஒரு 30 நாள் கிட்ட ஆச்சு. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் தான். ஆனால் இது கண்டிப்பாக மரத்தோட வளர்ச்சிக்கு அருமையாக வேலை செய்யும். இப்போ இந்த வழியாக தண்ணீர் போகிறப்போ இந்த இடத்துக்கு ஊறிக்கும், இந்த மரமும் நல்லா எடுத்துக்கும். நான் இன்னொன்று ரசாயன உரம் வைக்கிறேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். வேறு வழி இல்லை. நம்ம இவ்வளோ வயலுக்கும் இயற்கை உரம் தயார் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை, அதனோட அறுவடை காலமும் தாமதமாகுது. அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குற உரம்ங்கிறது இந்த மரம் முழுமையாக பயன்படுத்திக்கும். அந்த அளவில் தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா அதில் ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அதுலேயும் தலைச்சத்துங்கிறது 20% தான் இருக்கும். கூடவே சல்ஃபர் இருக்குது. அது நல்ல சத்துக்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆகும் தான். நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது அப்படியே போட்டு விடலான்னு நினைக்கலாம். ஆனால் இந்த அமோனியம் சல்ஃபேட் மாதிரி எளிதில் கரையிற உரங்கள் கண்டிப்பாக தண்ணியில் அடித்து செல்லப்பட்டு
வீணாகும் நிறையா. ஏன்னா மூட்டை 900 ரூபா வருது, அடிக்கடிலாம் எடுத்து போட முடியாது. இன்னொன்று நிறைய பேர் யூரியா வைக்கலாம்னு நினைப்பீங்க. இந்த வெயிலுக்கு வந்து யூரியாவோட கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் அமோனியம் சல்ஃபேட் வைக்கிறதுல சல்ஃபரும் கூட கிடச்சிது, தலைச்சத்தும் இதில் இருக்குது. அடுத்த முறை நம்ம மண்ணணைக்கும் பொழுது நிறையா தொழு உரம், புண்ணாக்கு கலவையெல்லாம் போடலாம். களைகளும் அங்கங்கே இருக்குது, ஆனால் நான் அடிக்கடி களைக்கொல்லி பயன்படுத்துறதில்ல. மண்ணை மூடுற அளவுக்கு களை வந்துருச்சு, தண்ணீரே பாய்ச்ச முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் களைக்கொல்லி பயன்படுத்தி தான் ஆகணும். ஆட்கள் விட்டெல்லாம் இது பண்ண முடியாது. இந்த கன்றெல்லாம் தாமதமாக தலைய ஆரம்பிச்சுது, அதுக்கெல்லாம் இந்த உரம் வந்து அருமையாக வேலை செஞ்சு நல்ல கருகருப்பு கொடுக்கும். இப்படி மண் போட்டு மூடி விடுறதுனால மண்ணுக்குள்ளேயே தங்கியிருக்கும். இதெல்லாம் இன்னொரு 5 நாட்கள்லேயே மரங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக செய்கிறதுனால 10 நாள் கழித்து மரத்தை பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் தளத்தலன்னு. இதே மாதிரி தான் நம்ம வயல் முழுவதும் செய்யணும். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.